நான் ரொம்ப ஆக்சிடென்டலாக இந்த ஃபீல்டுக்கு நான் வரல. லைக் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நீ வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன். சினிமாக்கெலாம் மெச்சூர்டாக நான் இந்த வேர்ல்டை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் சினிமாலேயே தான் இருக்கேன். எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. சின்ன வயசில் பார்த்தது அந்த கேரக்டர் எங்கள் வீட்டில் வாழ்ந்த ஒரு கேரக்டர். சின்ன வயசில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க, எனக்கு ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் புகழ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன் வந்துட்டு சினிமாவே நம்பியிருக்க, நீ ஏன் இன்னொரு ப்ரொஃபஷனை நீ வந்து யோசிச்சிருக்கலாம். என்னால் அதை பண்ணவே முடியும். எதுலேயும் மிஸ் ஆகக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒருத்தன் செஞ்சுட்டானா அவன் இங்கே தான் வருவான்றதான் அவருடைய ஒரே. சும்மா வரல மாஸ்டர். கிட்டத்தட்ட லோகேஷ் நான் வந்துட்டு ஒரு 25 to 30 minutes என் பர்சனல் லைஃப் தான் பேசினார். ஃபஸ்ட் டைம் நான் லோகேஷ் நான் பார்க்கும்போது விழா அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தேட்டரில் லோகேஷ் நான் படம் பார்த்துருக்காருமா விழா. நான் மேலே பாக்ஸில் நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், கீழே உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சினிமாலே தான் பிறந்தேன். ஓகே, இந்த சினிமாலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த சினிமாலே தான் இருக்கேன். நான் வெல்கம் டு லூமஸ் வேர்ல்ட். ஆக்சுவலி இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அப்புறம் டுவர்ட் டிஜிட்டல் மீடியா அப்படின்னு இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப லேட்டாக சப்போர்ட் பண்ணதுக்கு சாரி. ஏன்னா பரவாயில்லண்ணா, ஏன்னா உங்கள் ஷெடியூல்ஸ் என்னென்ன, நீங்கள் ஃபுல்லாக ஷூட்டில் இருக்கீங்க, டே நைட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கனால. அது மட்டும் இல்லை, நிறைய கம்ஃபர்டபுளான ஒரு டைம் இல்லை பேசுறதுக்கு. ஓகே, அதனால தான் சாரி. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களை பார்த்தேன். இப்போ ஒரு ஆடியோ சாங்கில் உங்களோட ஃபுல் எனர்ஜி பார்த்தேன். எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது என்ன திடீர்னு அப்படி ஒரு இது? ஏன்னா எனக்கு ஜில் ஜில் அது பவரே வேற மாதிரி இருந்தது. இல்லை, அது ரொம்ப குயிக்காக சும்மா ரொம்ப ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சாங். ஓகே. பிளேட் சங்கர்னு ஆர்ஜே ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சன் டிவிலலாம் இருப்பார். ஓகே, ரொம்ப ஃபேமஸ் ஆர்ஜே அவர். ஓகே, அண்ட் விஜே ரெண்டுமே. ஸோ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது பண்ணுறியா அப்படின்னாரு. அண்ட் அவருடைய சைட்லேருந்து எனக்கு சில விஷயங்கள் வரும்போது ஐ ட்ரஸ்ட் அலாட். ஏன்னா வந்து அது அருண்ராஜா காமராஜான்னா அவங்கெல்லாம் ஒரு செட்டு. ஸோ ஐ ட்ரஸ்ட் அலாட். ஏன்னா அவங்க ஒரு விஷயம் கொடுக்குறாங்கன்னா நான் பண்ணுவேன் அந்த மாதிரி. இல்லை அதான் எனக்கு எங்களுக்கு ஆடியன்ஸாக ஒரு ஃபேன்ஸாக நாங்கள் பார்த்தப்போ அது பயங்கரமாக இருந்தது. இல்லை, அது உங்களுக்கு பயங்கரமான காரணமே வந்து அவங்க தான். அவங்கெல்லாம் ஒன்று செட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகே, சாங் போட்டு காமிச்சாங்க, எனக்கு சாங் பிடிச்சிது. ஓகே, நான் என்ன மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சரக்கு கடையில் ஆடுற மாதிரி. ஓ சூப்பர், எவ்வளோ நேரத்தில் 1 நைட்டில் எடுத்துடலாம் அப்படின்னா. சரி, ஓகே. பூபதி கொரியோகிராஃபர். ஸோ நல்ல டீம் அது. ரொம்ப நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்துட்டு சூஸ் பண்ணி பயங்கரமாக மூளையெல்லாம் கசக்கி அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் டப்புன்னு ஒரு சாங் வச்சு பண்ணேன், பார்த்தா அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் டான்ஸ் சொன்னாவே வந்து நாங்கள் உங்களை படத்தில் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களோட லாஸ்ட் படம்லாம் கொஞ்சம் வில்லன் ரோல் மாதிரியே தான் இருந்தது. எல்லாமே சீரியஸுமே பார்த்தீங்கன்னா வில்லன் ரோல் மாதிரி தான் இருந்தது. உங்களை நான் பார்க்குறப்போ உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, ரொம்ப ஹார்ட் சோலாக என்ஜாய் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு என்னமோ எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு ஃப்ரேமில் பார்க்குறப்போ. மற்ற ஃப்ரேமிங்க்கும் இதுக்குமே எனக்கு அதில் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக அதை பண்ண மாதிரி இருந்தது. டான்ஸோட பவர் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு மஹியனாவோட டான்ஸ் இப்படி இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனது. நான் உங்கள்கிட்ட ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்கணுன்ட்டு இருக்கேன். இப்போ மஹியனா வந்து ஆக்டிங் வரல அப்படின்னா என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? என்னவா வேறு எதாவது கேரியரை என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க? இல்லை, எனக்கு இந்த அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்கக்கூடாது. இல்லை, ஆக்சுவலி இதுக்கு பதிலே இல்லை என்கிட்ட. ஏன்னா இந்த கொஷினுக்கு என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா நான் ரொம்ப ஆக்சிடென்டலாக இந்த ஃபீல்டுக்கு நான் வரல. லைக் எனக்கு ஒரு கையில் ஒரு ஆப்ஷன் இருந்து நான் வரல. லைக் நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நீ வந்து நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், சினிமாக்கெலாம் வரல. அப்படின்னு வளர்ந்த ஒரு குழந்தை கிடையாது. ஓகே, இந்த சென்னைக்கு வந்ததே சினிமாவை நம்பி தான். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு ஒரு வயசில் எனக்கு என்ன தெரியும்? கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்? இன்னும் பண்ண முடியாது. ஸோ அப்படி வந்துட்டு இந்த சினிமாக்குள்ளே வந்த பையன். ஸோ எனக்கு இதுதான் என்னுடைய உலகம். நான் வந்து ரொம்ப மெச்சூர்டாக நான் இந்த வேர்ல்டை பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் சினிமாலேயே தான் இருக்கேன், எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி வளர்ந்த ஒரு பையன் நான். இதே மற்ற குழந்தைய கேட்டிருந்தா சொல்லலாம், நான் வந்து இப்படி ஆகணும்னு நினச்சேன். அப்படி எனக்கு நான் இந்த சினிமாலே தான் பிறந்தேன். ஓகே, இந்த சினிமாலேயே வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த சினிமாலே தான் இருக்கேன். அப்போது அப்பா டேடி தான் ஃபஸ்ட்டு உங்களை வந்து? அப்பா தான். அப்பாவுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் ட்ரை பண்ணார், அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு அது ஒர்க் அவுட். உங்களுக்கு எங்கேயுமே தோணலையா திடீர்னு உங்களுக்கா திடீர்னு? ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து சக்ஸஸ் மட்டும் எப்பயுமே இருக்காது, ஃபெயிலியர்ஸ் இருக்கும், சக்ஸஸ் இருக்கும். இதை வந்து நீங்கள் இடையில, ஏன்னா உங்களோட நான் சினிமா இல்லாமல் நான் கேட்குறேன், ஏன்னா அஃபிஷியலாக உங்களுக்கும் நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல தோணலையா கொஞ்சம் நம்ம வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கா? இல்லை, நாட் லைக் தட்.
எனக்கு இதை விட்ட வேறு எதுவும் தெரியாதுன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. சின்ன வயசுலேயே வந்தனால. சின்ன வயசுலேயே வந்ததுனால எனக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்டடீஸ் வந்துட்டு ஒரு டிகிரி நான் முடிச்சிருந்தா நான் நினச்சிருப்பேன் ஓகே சினிமாலனா என்ன வேலைக்கு போகலாம். பட் என்னால் வேலைக்கும் போக முடியாது. நான் சின்ன வயசுலேருந்து நடிச்சு நான் எங்கே வேலைக்கு போவேன்? ஒரே சாய்ஸ். யாரும் நான் பார்த்தா கூட என்ன சொல்லுவாங்க, எங்கேப்பா வேலைக்கு போகிறேன்னு கேட்க மாட்டாங்க, என்னப்பா படம் பண்ணுறதுன்னு தான் கேட்பேன். ஸோ இது எவ்வளோ கொஷின்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் என்னால் ரொம்ப ஓப்பனாக வந்து வேலையும் கேட்குற ஒரு சுச்சுவேஷனாக கிடையாது. அப்போ என் லைஃப் என்ன ஆகிடுச்சு, சினிமா. ஸோ இந்த ஃபீல்டில் தான் நான் எதனா ஒன்று பண்ணணும். ஓகே நம்ம இந்த உலகம் அக்செப்டே பண்ணாமல் நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணல. சின்ன வயசில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க, எனக்கு ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் புகழ் அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய காசு கொடுத்துருக்கு இல்லையா. ஏதோ ஒரு டைமில் அது லேக் ஆகுதுன்றதுனால எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும்? அது என்னன்னே தெரியாத ஒரு குழந்தைக்கு இவ்வளோ அள்ளி கொடுத்த ஒரு சினிமா. ஓகே, ஏதோ ஒரு 10 வருஷம் ஏதோ ஒரு 9 வருஷம் வந்து அவன் லைஃப்பில் கஷ்டம் இருக்குது, நான் திருப்பியும் கொடுக்காம போயிடுவான். அதுதான் என்னோட ஒரு கொஷின். ஓகே, நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ஏன் வந்துட்டு சினிமாவே நம்பியிருக்க, நீ ஏன் இன்னொரு ப்ரொஃபஷனை நீ வந்து யோசிச்சிருக்கலாம். என்னால் அதை பண்ணவே முடியாது. எனக்கு என்னோட சினிமா தான். அப்போது சினிமா வந்து உங்களுக்கு ஆக்டிங்கை தாண்டி டைரக்ஷன் அந்த மாதிரி அதில் அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? 24 கிராஃப்ட்ஸ் இருக்குது இந்த சினிமாவில். இந்த 24 கிராஃப்ட்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அதுக்கு லிமிட்டே கிடையாது இல்லையா. ஓகே, நீங்கள் ஒரு கிராஃப்ட் நீங்கள் 2 வருஷம் ட்ரை பண்ணால் 48 வருஷம் நீங்கள் சினிமாவில் வாழலாம். ஆக்சுவலி பாலு மகேந்திரா சார் சொல்லியிருப்பாரு, டைரக்ஷன் எடிட்டிங் அப்படின்லாம் எனக்கு பிரிக்க தெரியாது, எனக்கு சினிமாவை லவ் பண்ண தெரிஞ்சு நான் பண்ணது தான். அதனால இவங்க டிஓபி, ஏன்னா பாலு மகேந்திரா சார் எல்லாமே பண்ணியிருக்காரு பாருங்க. பாலு மகேந்திரா கண்டிப்பாக இல்லை, தட் இஸ் ஹவ் லவ் டுவர்ட்ஸ் ஒர்க். மேபி எனக்கே தெரியாமல் நான் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு உண்மையாக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் சொன்னோடனே எனக்கு அவர் சாரோட ஒரு இன்டர்வியூ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சினிமா உண்மையும் அவர் சொன்னது வந்து இந்த இன்டர்வியூவில் நம்ம அது எப்படி ஆனால் அழகாக சொல்லியிருப்பார். சில பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஆனால் சொல்லுவார் லிமிட்டேஷன் கிடையாது, டைரக்ஷன் மட்டும் எனக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆக்டிங் ஒரு எடிட்டிங் எல்லாமே அதை நீங்கள் லவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அதில் ட்ராவல் ஆகிடும். எதில் வேணால் போவீங்க, எதில் வேணால் உன்னால் போய் உள்ளே போய் வெளியே வர முடியும். ரெண்டாவது அது சினிமா. வேறு ப்ரொஃபஷன் கிடையாது, வேறு சம்பளம் கிடையாது, வேறு சாப்பாடு கிடையாது, வேறு புகழ் கிடையாது, சினிமா. நீங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லையே, நான் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கிரேட் டைரக்டர்ஸ் தானே. ஓகே, நான் வந்து KS ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், ராம் நாராயணன் சார், நான் டச் பண்ணாத டைரக்டர்ஸே கிடையாது. ஓகே, இப்போ வரைக்கும் ஆக்டிங்காக இல்லாமல் அவங்களுக்கு வந்து அதான் ப்ரோ நான் சொல்கிறேன், நான் வந்து நடிகன் கிடையாது. ஓகே, ஐ எம் நாட் அன் ஆக்டர், ஐ எம் சினிமா லவ்வர். அந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு நீங்கள் வேலை பார்க்கும்போது நீங்களே உட்காந்து இந்த டைலாக் எப்படிலாம் சொன்னால் நல்லாயிருக்கும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. புரியுது, ஓகேவா? இந்த சீனில் நீங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சம்வேர் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லேபிளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் இந்த பிளட் வர போர்ஷன்லாம் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் வந்து வாயில் பிளட் இருக்கணும்னு சொன்னாங்க ஃபைட் மாஸ்டர்லாம் வந்து. நான் என்ன சொல்ல, மாஸ்டர் நான் இதே மாதிரி நான் குத்தி கடைசியில் நிற்கும் போது ஆன்னு கத்தும்போது பிளட்டை ஊற்றினா செமையாக இருக்கும். செமையாக இருக்கும் மைண்ட். நான் ஏன் அதை யோசிக்கணும்? அது ஒரு டைரக்டரோட வேலை தானே. நான் அதில் ஒரு சீன் நான் பர்டிகுலராக உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் கேட்குறதுனால அதை கேட்கணும்னு நினச்சேன். அந்த சின்ன பையன் வந்து ஒரு ரோல், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டையும் உங்களையும் ஒரு ரோல் மாடலாக பார்த்து இருப்பார். நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வருவீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டும் உள்ளே போயிட்டு வெளில வந்தோடனே கிரவுண்டில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். சீக்வன்ஸ் என்ன நடக்கும்னா, நீங்கள் கொஞ்சம் ட்ரக் யூஸ் பண்ணுற மாதிரி. எனக்கு அந்த இடத்துல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயத்த நான் சொல்கிறேன். அந்த பையன் வந்து வேறு யாரோ ஒருத்தவங்க கொண்டுருவாங்க, உங்களுக்கு அங்கே கொல்ல போகிறாங்க, எதுவுமே தெரியாது, இங்கே வாடா அப்படின்னு நீங்கள் ஒரு தோரணில் கூப்பிடுவீங்கல்ல, அங்கே அந்த மாதிரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அந்த ஆள் நான் சொல்கிறது மகேந்திரன் சொல்லிடு, அந்த கேரக்டர் அந்த கூட்டத்துங்களோட நம்ம அது பழகிறது கிடையாது. அவங்க தோரணையே அப்படி தான் இருக்கும். அது அவங்க தம்பி மாதிரி எடுத்துப்பாங்க அவங்க கூப்பிட்றது. பட் அந்த இடத்துல கண்ணு எல்லாமே ஒரே மாதிரி வேலை செஞ்சது. ஒன்று நீங்கள் அந்த இடத்துல ஏதாவது ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தா அந்த மாதிரி தோணும் நம்ம படத்தில் அது மாதிரிலாம். ஆனால் பட் அந்த இதை எப்படி யூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அந்த பையன் இறந்துருவான், அப்படியே உங்கள் ரியாக்ஷன் அங்கே மாறும். அந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் எங்கேயாவது இல்லை, ஏன்னா எதுக்காக நான் கேட்குறேன் அப்படின்னா, இது வந்து உங்களை பார்த்து வரவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. வேற மாதிரி ஒரு ஜோனில் ஃபுல் ஹையில் போயிட்டு இருக்க இடத்துல அது வெறும் 20 நிமிஷத்துல சீன், அவ்வளோதான். அது ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் அருண் ராஜா, கேமராமேன் தினேஷ். அவங்க 2 பேரும் இல்லைன்னா லேபிளே கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா, கூப்பிட்டு அவனை அடிச்சு போடுவீங்க போல, அப்படிதான் நான் நினச்சிட்டேன். அந்த ஒரு கானில் தான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கூப்பிடுவேன், அப்படிதான். ஆனால் அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே மாறும்ல, அந்த ஹேண்டிலிங்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் வி ஹேவ் டு லிசன் டு த டைரக்டர், அவ்வளோதான். அவர் தான் அருண் ராஜானா தான்.
அவர் தான் உண்மையாகவே நான் சொல்கிறேன். நான் நானும் இந்த சென்னை பையன் தான். நானும் எவ்வளோ பசங்களை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பசங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். எல்லா பசங்களும் ஒன்றும் கிடையாதுல்ல. கண்டிப்பாக எல்லா ஊரில் இருக்கிற பசங்களும் எல்லா இளைஞர்களும் ஒன்றும் கிடையாதுல்ல. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் இருக்குல்ல. நான் ஒரு ஆக்டர்ன்றதுனால என் வேலையே அது தானே. நான் எல்லாமே கேப்சர் பண்ணுறது என்னோட வேலையாக இருக்குது. நான் அந்த மாதிரி பசங்களோட பேசும்போது அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, அவனுங்க எப்படி பிஹேவ் பண்ணுவானுங்க, அவனுக்கு உண்மையாகவே ரொம்ப அன்பாக தான் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க கூப்பிட்றதுல நமக்கு ஒரு கோபமாக ஒரு அதிகாரமாக கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க அன்பில் கூப்பிட்றாங்க. நான் வந்து ரொம்ப ஜாலியாக ஆட்டோவில் சுற்றுவேன், ரேப்பிடோ பைக்கில் சுற்றுவேன். நிறைய பேருக்கு தெரியாது. பஸ்ஸில் போவேன், நான் வந்து ஷேர் ஆட்டோவில் போவேன். நான் நிறைய அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு உங்களுக்கு? 2 ப்ரொடக்ஷன் கொலாபரேஷன் பண்ணி ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அதில் வந்து ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். வில்லனாக ஒன்று போயிட்டு. ஓகே. இப்போ ஷூட்டில் இருக்குது. இது இல்லாமல் ஹீரோவாக இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஷெட்யூல் இப்போ தான் முடித்தேன். ஓகே. அது வந்துட்டு ஒரு த பெஸ்ட் அவார்ட் வின் பண்ண ஒரு புக்கோட ஸ்கிரிப்ட். அது வந்துட்டு சாகர் அப்படின்ற ஒருத்தர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. என்ன ஏதுன்னு சொல்ல விரும்பல. நான் ஜஸ்ட் ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன ஜானர் தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி சூன். ஓகே. ஸோ இது 2 இப்போ போயிட்டுருக்கு ஷூட்டில். ஓகே. இது இல்லாமல் தெலுங்குல ரிலீஸ் ஒரு 2-3 ரிலீஸ் கையில் இருக்குது. தமிழ்லேயும் ஒரு 2 ரிலீஸ் இருக்குது. இதை தெலுங்குன்னு சொல்கிறீங்களா? தெலுங்குல எப்படி ஹீரோவாக பண்ணிட்டுருக்கேன். ஹீரோவாக பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போது நெகட்டிவ் கேரக்டர்ஸாக ரொம்ப எடுத்து பண்ணிட்டுருக்கீங்கல்ல, அது பர்டிகுலர் ஏதாவது ரீசன் இருக்கா, இல்லை உங்களுக்கு வர்றது அப்படி வருதா, இல்லை உங்களுக்கு அது வர்றது எனக்கு பிடிக்குது அதனால நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறீங்களா? இல்லை, நான் நெகட்டிவ் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா நான் பண்ணுறது எல்லாமே நல்ல டேரக்டர்ஸ் கிட்ட தான் நான் நெகட்டிவ் பண்ணுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ், நான் அருண்ராஜா, இப்போ நான் பண்ணுற டேரக்டர், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப நல்ல டேரக்டர்ஸ். லைக் ரைட்டிங்கில் அவங்க பிஸ்தான்னு சொல்லலாம். அவன் பேர் கூட அதை சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்க. புரியுது. அவ்வளோ நல்ல ஒரு டேரக்டர் ரைட்டிங்கில் தான் இப்போ நான் நடிக்கிறேன். அதான் ஒரு 2 டாப் பேனர்ஸோடைய கொலாபரேஷனில் வர ஒரு படம். புரியுது. அது நெகட்டிவ்ன்றதுனால அங்கே நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பவுண்டரிஸ் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் லிவ் லைக் நீங்கள் உங்களுடைய கோவத்தை நீங்கள் காமிக்கலாம். அவங்களுக்கு தெரியாது எப்படி கேப்சர் பண்ணணும். புரியுது. ஜாலியாக இருக்கும். இது நான் புது டைரக்டர்ஸ் கிட்ட நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது நெகட்டிவ். ஏன்னா நெகட்டிவ்ன்றதே வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் தானே. அதை நான் ஜஸ்ட் லைக் தட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஹீரோவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எல்லா இடத்தையும் நான் இறங்கி நான் வேலை பண்ணலாம். நெகட்டிவ்ன்றதுக்கு நான் ஸ்பெஷலாக வச்சுருக்கேன். நான் நடுவில் சில படம் பண்ணேன் ஹீரோவா. பட் ஆனால் வந்து எனக்கு உண்மையாகவே வந்துட்டு எனக்கு அவ்வளோவா எனக்கு அது கை கொடுக்கல. நான் காமெடி பண்ணும்போது மகேந்திரனா ஒரு சின்ன வயசுலேருந்து காமெடியாக நடித்த ஒரு மகேந்திரன் ஹீரோவை பண்ணும்போது எனக்கு அது கை கொடுக்கல. ஒரு 2-3 படங்கள் இருக்குது. அது கை கொடுக்காத போது எனக்கு அதில் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட். என்னடா இது, ஓகே நம்ம அந்த ஜானர் நம்மளால் வந்து டச் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் வில்லனாக பண்ணேன். ஸோ வில்லன் கிளிக் ஆச்சு. அப்புறம் ஹீரோவாக விழா ஓரளவுக்கு கிளிக் ஆச்சு. எனக்கு ஒரு ரொம்ப நல்ல படம்ன்ற ஒரு பேர். பட் கமர்ஷியலாக நாங்கள் நினச்ச ஒரு வருமானத்தை அது ஈட்டி தரல அந்த படம், அவ்வளோதான். ஆனால் படமாக பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பாராட்டுறோம். புரியுது. ஹீரோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறது காமெடி தான். அது மாட்டல. அது ஒரு நல்ல காமெடி சென்ஸ் இருக்கிற டேரக்டர்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா லவ் டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். ஏன்னா நான் வடிவேல் சாரோட பழகியிருக்கேன், நிறைய விவேக் சாரோட பழகியிருக்கேன், நிறைய விஜய்னா கூட பழகியிருக்கேன். இவங்களாம் வந்து ரொம்ப காமெடி சென்ஸ் இருக்கிற. கண்டிப்பா இது பார்த்துட்டு யாராவது அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பா உண்மையாவே நான் சொல்றேன், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா ஓகே ஒரு இவன் சரியான முட்டாளுங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பான் தெரியுமா? ஓகே. அவன் என்ன பண்ணாலும் அவன் தெரியாம பண்றதெல்லாம் காமெடியா இருக்கும். அப்படிலாம் பண்ணுங்க பாஸ். சும்மா நான் மட்டும் அப்படி இப்படின்னு பண்றது இல்லாம சும்மா அவன் நின்னாலே அவன் கெட்டப்பே அவனோட டைலாக்ஸ் அவன் லுக்கே காமெடி கிரியேட் பண்ணுற டைரக்டர்ஸ் கிட்ட வேலை பார்க்கணும். ரொம்ப இவ்வளோ விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல நீங்கள், உங்களுக்கே அறியாமல். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேயே வந்துட்டீங்க. இவ்வளோ பண்ணப்போ ஏன் கொஞ்சம் டைரக்ஷனில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல? ஏன்னா பிகாஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குண்ணா. ஏன்னா நீங்கள் பேசுகிற பார்த்தாலே தெரியுது. அதனால நான் கேட்குறேண்ணா, சும்மா சொல்லுங்க. ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்களா சைலண்டா? எஸ், நான் ஒன்று சும்மா எழுதிட்டு இருக்கேன் ஜாலியாக. பார்த்தீங்களா? சொல்லணும்ல. இல்லை, ஆக்சுவலி இந்த டைரக்ட்ன்ற ஒரு ஆசை, அது ஒரு கனவு வந்து ரொம்ப வருஷமாக எனக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 15 வருஷமும் ஓடிட்டு. சரி, நான் ஒன்று கேட்குறேன். சும்மா எனக்கு ஒரு ஹிண்ட் மட்டும். நீங்கள் எழுதுறது ஆக்ஷனா, லவ்வா, காமெடியா? சரி, நான் என்ன எழுதுறேன்றதே சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே. 2 வயசு குழந்தை. ஓகே. ஒரு அப்பா. ஓகே தான் கதை. நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க அந்த 2 பேரையும். ஓகே. அந்த அப்பா பையன் இருக்கான்ல, அந்த அப்பா. ஓகே. அப்போ வந்து பையன் தான் அந்த கேரக்டர். சின்ன
மேபி அப்பா குழந்தைன்றதான் என்னுடைய தாட். ஓகே. இட் இஸ் நாட் அபவுட் லைக் அப்பா பையன் அப்பா பொண்ணு அதெல்லாம் கிடையாது. ஓகே. ஒரு அப்பா ஒரு குழந்தை. அது ஸ்கிரிப்ட் வந்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே. அது ரெடி ஆகும்போது அது கிளைமேக்ஸில் வந்து நிற்கும் போது அது யாராக இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு அப்போ தான் தெரியும். ஓகே. புரியுது. அந்த பவர், அந்த லவ். ஓகே. அப்போ நீங்கள் உங்களோட நரேட்டிங் வந்து ஆளுக்காகலாம் எழுத மாட்டீங்க, கதைக்காக எழுதுறீங்க. ஆமாம், 100% கதை. சூப்பர். அந்த கதை என்ன பண்ண போகுது. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஆக்சுவலி இந்த ஜானர் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க இந்த ஜானர் நான் தொடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக அந்த ஜானர் நீங்கள் பாருங்கள். இல்லை, எனக்கே இது புதுசு தான். நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்று சொல்லிட்டு இப்படி ஒன்று சொல்கிறப்போ எனக்கு ஒரு புதுசு தான். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போது அப்கமிங் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய சின்ன ஒரு விஷயம். என்கிட்ட சில பேர் வரும்போது கதையை கொண்டு வராங்க, அதுக்கான எந்த ப்ராசஸும் கிடையாது. ஒரு நல்ல ப்ராசஸ் வருது, ஆனால் அதில் கதையே இருக்காது. புரியுதா? இந்த 2 விஷயம் தான் எனக்கு ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ். எனக்கு என்னை ரீச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ரொம்ப ஈஸி என்னை ரீச் பண்ணுறது. நான் ஒன்றும் ஓடி ஒளிஞ்சிலாம் நான் வாழ மாட்டேன். நான் உங்கள் கூட இதே டீ கடையில் நின்றுட்டுருப்பேன், உங்கள் கூட இதே பஸ்ஸில் தான் இருப்பேன். நான் ரொம்ப ஈஸி ஆக்சஸ். என்ன ஈஸியாக நான் நிறைய இடத்துல போகும்போது நான் கேப் தான் மேக்ஸிமம் போடுவேன், இல்லை ஒரு மாஸ்க் போடுவேன். அதை தாண்டி சில பேர்லாம் கண்டுபிடிப்பாங்க, மகேந்திரன் தானே நீங்கள் அப்படின்லாம் கண்டுபிடிப்பாங்க. அவங்க வீட்டில் ஆமாங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு பையன். என்கிட்ட வரும்போது அது என்ன கதையாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக நீங்கள் வந்தீங்கன்னா நான் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஏன்னா நல்ல கதை இருக்குது, ஒருத்தட்ட ஒரு நல்ல கதை இருக்குது. அந்த கதைக்கான ப்ராசஸ் என்ன? ஹீரோன்னு நம்பி மட்டும் நீங்கள் இருக்காதீங்கன்றது என்னோட ஒரே கொஷின். ஒரு கதை ரெடி ஆகுதுன்னா அந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போக வேண்டிய இடம் ப்ரொடியூசர்ஸ். அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய்ட்டு நீங்கள் கதையை சொல்லி அந்த கதை இதுதான் சார் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ அவங்க உங்களுக்கு ஒரு சில ஹீரோஸை சொல்லுவாங்க, இல்லை நம்மகிட்ட கேட்பாங்க எந்த ஹீரோஸ் வேணும் அப்படின்ட்டு. நம்ம அப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுறதோ அது ஒர்க் அவுட் ஆகும். என்கிட்ட வரும்போது கதையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்ல ப்ரொடியூசரை பிடிச்சி கொடுங்கன்னா நான் எப்படி பிடிச்சி கொடுப்பேன்? எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைனா நான் கதை கேட்குறேன், 100 வருஷம் உங்கள் கதையை கேட்குறேன், எனக்கு யார் சோறு போடுவா? கண்டிப்பாக நான் கேட்குறேன், வாங்க தினமும் வாங்க. 24 ஹவர்ஸில் நான் 1 ஹவர்னு கணக்கில் ஒரு நாளைக்கு 24 கதையை நான் கேட்குறேன். ஐம் ரெடி, நீங்கள் வாங்க எடுத்துகிட்டு வாங்க. நான் தூங்காமல் நான் கேட்குறேன். அது என்ன ப்ராசஸ்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராசஸ்? ஒரு நல்ல ப்ரொடியூசரோட அது இருக்க மாட்டேங்குது. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, என்ன மாதிரி ஜானர்ஸை நீங்கள் எந்த ஜானர் நான் விரும்பலையே. ஐ எம் அன் ஆக்டர் தானே, நான் எல்லா ஜானரும் பண்ணுறேனே. நான் தான் சொல்கிறேன், நீங்கள் தானே சின்ன வயசில் என்னை வந்து நல்ல குழந்தைய பார்த்தீங்க. கரெக்டாக? மின்சார கண்ணா இப்போ நீங்கள் நல்லா இல்லை இல்லை மின்சார கண்ணால் நீங்கள் என்ன ஒரு குழந்தைய பார்த்தீங்க. ஓகேவா? ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. மாயில் வந்துட்டு என்னோட அம்மாவுடைய பிள்ளையா பார்த்தீங்க, ஒரு அம்மாவை பார்க்கணும் தவிக்கிற ஒரு பிள்ளையா பார்த்தீங்க. எக்ஸ்ட்ரீம் காமெடி இருக்குது அதில், காமெடியே கிடையாது இல்லையா? கும்பகோணம் கோபால வந்துட்டு ஒரு 3 பேரை ஏமாத்துற ஒரு குழந்தைய பார்த்தீங்க. ஆமாம், கரெக்டாக. முத்துல வந்துட்டு குழுவால் இல்லையேன்னு கேமியோ பண்ணுற ஒரு கேமியோ. ஆமாம் ஆமாம், எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட். நாட்டாமையில் வந்து ரேப் சீன் வந்து சாட்சி சொல்கிற குழந்தைன்னு பார்த்தீங்க. ஆமாம். ஸோ அப்போவே எல்லா குழந்தைங்க சேனல்லையும் கேமியோ நீங்கள் மட்டும்தான். ரொம்ப நல்ல குழந்தை, எதுவுமே தெரியாத குழந்தை, பரம்பரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத குழந்தை. நான் அப்படிலாம் நடிச்சிருக்கேன். இந்த ஜானர் அந்த ஜானர் நான் சூஸ் பண்ணல, நான் எல்லாத்தையும் பண்ணேன். எல்லாமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்பயும் அதுதான் நான் எல்லாமே பண்ணுறேன். நீங்கள் எந்த ஜானர் வேணா இருக்கட்டும், அது என்ன கதையாக வேணா இருக்கட்டும், நீங்கள் என்ன எடுத்துகிட்டு வரீங்கன்றதான் எனக்கு ஒரே பிரச்சனை. யூ டோன்ட் பிலீவ், நான் ஒரு செம்ம டேரக்டருக்கு ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னல, இந்த சாகர்னு ஒரு புக்கு ஒன்று பண்ணுறேன்னு சொன்னல. அந்த டேரக்டரோட ஃபஸ்ட்டு படத்தோட பட்ஜெட் வந்து 21 லட்சம், 21 lakhs. அந்த படத்தில் கிஷோர் சார், நம்ம உங்களுக்கு தெரியும்ல, கிஷோர் சார் வந்து ஃப்ரீயாக நடிச்சு கொடுத்தாரு அவருக்கு. அந்த படம் சூப்பர் ஹிட்டு அந்த பையனுக்கு, அந்த டேரக்டருக்கு. உண்மையாகவே நான் சொல்ல சம்வேர் லைக் ஒரு, எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐம் நாட் ராங் 50 to 60 lakhs கிட்ட சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன் அந்த படம் அவங்களுக்கு. 21 lakhsல எடுத்த படம். புரியுது. அந்த படம் தேட்டருக்கு வந்து தேட்டரில் ஹிட் ஆகிருக்கு. அது வந்து அதை ட்ரஸ்ட் பண்ணி கிஷோர் சார் நடிச்சு கொடுத்து அந்த டேரக்டர் வெளியே வந்திருக்காரு. அவரோட 2வது படம் நான் இப்போ பண்ணுறேன். சூப்பர் சூப்பர், யூ காட் இட். ஸோ அப்படி ஒரு டேரக்டர் தான் வேணும். அப்போ கிஷோர் சார்கிட்ட போய்ட்டு சார் என்கிட்ட ப்ரொடியூசரே கிடையாது, நீங்கள் ப்ரொடியூசரை பிடிச்சி கொடுங்கன்னு கேட்கல. சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதை இவ்வளோ தான் சார் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லும்போது, யார்ப்பா நீ ரொம்ப ஸ்மார்ட்டாக பிஹேவ் பண்ணுற, நீ நல்லா யோசிக்கிற, வா உனக்கு நான் படம் பண்ணித்தரேன், யார் யாருக்கும் நான் என்னென்னமோ படம் பண்ணுறேன், வா உனக்கு பண்ணித்தரேன்னு பண்ண படம். கிஷோர் சாருமே வந்து கதையை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுவார். நான் கேட்ட வரைக்கும் அவரோட லைஃப் ஜேர்னியே வேற மாதிரிங்கிற விஷயம். எஸ், அவர் ரொம்ப ஹானஸ்டான ஒரு பர்சன். வேறு நானும் பெருசாக அவர்கிட்ட பழகினது கிடையாது, அவருக்கு பெருசாக எனக்கு தெரியாது, சும்மா பார்த்துருக்கேன் அவ்வளோதான். அவர் இல்லை நானும் தான். இப்போ அவர் கூட தான் இந்த படமும் அவர் கூட தான் நடிக்கிறேன். அவரோட காம்பினேஷன் தான் இந்த படமும். ஓகே நைஸ். இதில் ஒரு செம்ம கேரக்டர் ஒன்று பண்ணுறாரு. ஓகே சார்,
அவரும் உங்களை மாதிரி தான் ஃபுல் நெகட்டிவ் ரோல் பாதி பண்ணிடுவாரு. இப்போவுமே வந்து எல்லாமே பண்ணுவாரு. அப்பாவை பற்றி நிறையா சொல்லியிருக்கீங்கல்ல. அப்பாவை பற்றி நான் உங்கள்கிட்ட ஒரே வார்த்தையில் ஒரு விஷயம், அப்பாவுக்காக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சா இந்த மூமெண்ட்டில் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, அவர் அப்பாவை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள் அவர் மோர் தென் எங்கள் அப்பா என்னை பெத்தாருன்றதுக்காக நான் பேசலை. நான் வந்து ஒரு தேர்ட் பர்சன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் பார்க்குறேன். ஒரு ஃபாதர் எந்த அளவுக்கு வந்து ஹார்டாக இருக்க முடியும் அம்மா இல்லாமல். எனக்கு அம்மா நான் பிறந்தோன்னே இறந்துட்டேன். ஸோ அப்பா தான் எனக்கு எல்லாம். அப்பா மட்டும்தான் 2 பசங்களை வளர்த்துருக்காரு. இது வரைக்கும் எனக்கு அப்பா தான் சோறு போட்டுட்ருக்காரு. அவர் தான் எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி அப்பா அவர் வந்து 70 வயசு ஆகுது. இன்னும் வந்துட்டு அவர் வந்துட்டு சூப்பராக பயங்கர பாசிட்டிவ். எவ்ரிடே எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். இதை பண்ண அதை பண்ணு இதை பண்ணு அடிச்சுட்டே இருப்பேன். இப்போ கூட அடிப்பார். எனக்கு அடிச்சுட்டு இதை பண்ண அதை பண்ணு, என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், என்னோடய ஹீரோ பண்ணுற படத்தை ஃபாலோ பண்ணுவார். அவ்வளோ அந்த மாதிரி ஒரு டீச்சர் அவரை மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டீச்சர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் தான் ஒரு பெரிய ரீசன் நான் இப்போ இப்படி இருக்கிறதுக்கு, சினிமா மேலே நான் இவ்வளோ க்ரேஸாக இருக்கிறதுக்கு ரீசன் அவர் சொல்லிக் கொடுத்ததான். இவன் வேறு மாதிரி தான் வரணும், நான் இவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்கேன், அவன் எதுலேயும் மிஸ் ஆகக்கூடாது. நான் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் ஒருத்தன் செஞ்சுட்டானா அவன் இங்கே தான் வருவான்றதான் அவருடைய ஒரே கான்ஃபிடென்ட். நான் இவனுக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுத்துருக்கேன், நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு எல்லாமே அவன் மண்டையில் ஏறி அவன் அதை ஒர்க் அவுட் பண்ணானா அவன் இங்கே தான் போய் நிற்பான்றதான் அவரோட கான்ஃபிடென்ட். எப்படி நான் வரப்போகிறேன்றது தான் என்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை. நான் எந்த அளவுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு நான் ரீச் பண்ண போகிறேன்றது தான். அவர் ஒரு இடத்த தூக்கி வச்சிருக்காருல்ல, அந்த வச்சிருக்கிற இடத்துல வந்து ஆக்சுவலி மகேந்திரன் கிடையாது. மகேந்திரன்னா ஒரு கேரக்டர் வந்து மனசில் வச்சிருக்காரு. இன்னும் மகேந்திரன் அங்கே வரல. அதுதான் என் அப்பா இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். நானும் என் அப்பாட்ட தான் சொல்லுவேன், இன்னும் நீங்கள் நினச்சோமா நான் வரவே இல்லை சொல்லிகிட்டே இருப்பேன். என்ன நினைக்கிறாரு அப்பா? அவருக்கு வந்துட்டு ஒரு செம்ம ஹிட்டு. அவர் ரொம்ப ஆசைப்படுறது ஏன்னா மாஸ்டர் அவர் ரொம்ப ஹாப்பி, லேபிள் ரொம்ப 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 ஹாப்பி. அப்பாவுக்கு உண்மையாக சொல்ல ரொம்ப ஹாப்பியாக வருவார். அப்புறம் இப்போ பண்ணிகிட்டு இருக்க சில படங்கள் அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னென்னா ஃபினான்ஷியல்னு ஒன்று இருக்குல்ல, யார் என்ன சொன்னாலும் சரி காசு தான் எங்கள் அவதரியம் மேட்டர் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் இந்த ஏர்த்தில் காசு தான் மேட்டர் சொல்லுவாங்க. அந்த காசு இருந்தால் தான் ஒரு மரியாதை இந்த இடத்துல, புரியுது இல்லையா? ஸோ அந்த காசு அதை கரெக்டாக நீங்கள் வந்து கேப்சர் ஆக முடியல. நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்து அடுத்த படத்தில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேர் புகழோட ஒரு படம், இன்னொரு படம் ப்ரொடியூசர் வந்துட்டு மகேந்திரன் நீ வா எவ்வளோப்பா நீ வாங்கியிருக்கேன் போன படத்தில், வா இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் வச்சுப்பா, அப்படி ஒரு ஹிட்டே கிடைக்க மாட்டேங்குது ஹீரோவா. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. எங்கள் அப்பாவுக்கு அதான் ஒரு பெரிய பிரச்சனை. இன்ன வரைக்கும் அப்பாட்ட ஏதாவது சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கா? எதுவுமே கிடையாது. அப்படியா? ரொம்ப க்ளோஸா? அடி வாங்கியிருக்கீங்களா? செம்ம அடி வாங்கியிருக்கேன், தரும் அடி வாங்கியிருக்கேன். பாத்ரூமில் பிரித்து விட்டு. எதுக்காக? எதனா ஒரு வேலை பண்ணுறது. படிக்கலன்னு அடிப்பாரா, நடிக்க வரலன்னு அடிப்பாரா? சின்ன வயசு ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே கிடையாது. ஓகே. இது வந்துட்டு நான் சின்ன வயசில் கிரிக்கெட் ஆடுறது ரோட்டில், இன்னும் ஷூட்டிங் இருக்கும், கண்டினியூட்டின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஆமாம் இல்லையா? ஒரு கலர் ஒன்று இருக்கும். ஆமாம் ஆமாம். அடிக்கடி பட்டுச்சுன்னா ஸோ அங்கேயும் பாருங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு அவனோட வேலையெல்லாம் அவன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அது பண்ணி தான் அவனுக்கு வேறு வழியே, வேறு ஆப்ஷனே கிடையாது. குறும்புலாம் பண்ணிட்டாலுமே போய் சொன்னாலுமே அக்செப்ட் பண்ணிப்பாரு. இது மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாரா? இல்லை அடி கன்ஃபார்ம் தான். அண்ணா எப்படி? அண்ணாவை பற்றி ரொம்ப டெட் ஆப்போசிட், ரொம்ப குவைட். உங்களுக்கு அண்ணா இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியுமா? எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அண்ணா இருக்கான். ஏன்னா ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பேக் சைடாக உங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரே வார்த்தையில் உங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தை. இஸ் அ வாரியர். அவரு ஜெயிக்காம விட மாட்டார். ஓகே, கண்டிப்பாக அது கண்டிப்பாக இருக்குண்ணா. இல்லை அதுதான், அதை நம்ம சேர்ந்து தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அதில் கண்டிப்பாக சேர்ந்து அவருக்கு அதை ஒன்று தான் நல்லா பண்ண முடியும். அவர் நினைக்கிற அந்த ஒரு இடத்த எட்டி பார்த்துட்டா போதும். இப்போ உங்கள் ஸ்டேஜில் இருப்பாங்களே புது இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களெல்லாம் மீட் பண்ணுவீங்கல்ல, அவங்கள மீட் பண்ணுறப்போ என்னைக்காவது இவங்க நம்மளோட காம்படிஷனாக இருக்காங்களே யோசிச்சிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஒரு நாள் கூட யோசிச்சது கிடையாதா? ஓகே. உங்கள் ட்ராக் தனி. நான் யாரையுமே அப்படி பார்க்க மாட்டேன். இல்லை ஆமாம், நான் எக்ஸ்ட்ரீம் செப்பரேட் நான். ஓகே. உங்ககிட்ட விஷயம் இருந்துச்சுன்னா வச்சுருப்பேன். ஓகே. உங்ககிட்ட விஷயம் இல்லாத போது தான் நீ இன்னொருத்தனை வந்து கை காட்டுறேன். புரியுது. உனக்கு எப்போ தெரியுமா ஒருத்தன் காம்படிட்டராக மாறுறான்? அவன் உன்னை விட ஸ்பெஷல், நீயே அதை நம்புறதுனால தான் அவன் காம்படிட்டராக மாறுறான். புரியுது. ஓகே. எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது.
நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸு. அதில் நீங்கள் வந்து எல்லாமே எனக்கு வந்து சிங்கிள் லைனில் ஆன்சர் பண்ணி முடிக்கணும், ஓகேங்களா? இப்போது நீங்கள் நடித்த படத்துலையே ஓகேவா, உங்களுக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அது வந்து மக்கள் மனசில் ரொம்ப அதிகமாக இருக்க சீன் இதாவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்த மூவியாக இருக்கலாம், இப்போ லாஸ்ட்டாக நடித்த எந்த மூவியாக வேணால் இருக்கலாம். நாட்டாம ஃபஸ்ட்டு ஷாட். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸும் கொடுக்கும், ஃபெயிலியரும் கொடுக்கும். ஃபெயிலியர்னால் மகேந்திரன் அவங்களோடதில் 1 வேர்டில் என்ன சொல்லுவீங்க? ஃபெயிலியர் வேணும் இல்லை, இப்போ தானே சக்ஸஸ் கிடைக்கும். ஃபெயிலியரே இல்லைன்னா சக்ஸஸோட வேல்யூவே தெரியாமல் போயிடும். ஒரு ஆக்டராக நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன? ரெஸ்பெக்டிங் எவ்ரி ஒன். அதுதான் என் ஆக்டராக மாற்றுது. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேரக்டர் அதாவது பர்சனலாக நான் ஏன் கேட்குறேன்னா, எல்லாத்துக்கும் இருக்கும்ல, நீங்கள் வந்து நடிகர் எந்த கேரக்டர் வேணால் பண்ணுவீங்க, ஆனால் ஒரு கேரக்டராக ஒரு ஜெனின் ரோலாக பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எப்படின்னா இந்த போராளிகளில் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நாட்டுக்காக போராடினிருப்பாங்கள்ல, அவங்களோட கேரக்டரில் யார் இவங்களோட கேரக்டர் எடுத்து பண்ணணும்னு ஒரு ஆசை. போராளிகள் அப்படி போயிட்டீங்க. அப்படி எனக்கு ராஜராஜ் சோழன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகே, அது ஒரு கேரக்டர் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். ஓகே, போராளினா ஒருத்தர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கீங்களே, அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டராக நான் ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இப்போ வரைக்கும் அது என்னோட ஃபேவரட் கேரக்டர்னா எது சொல்லுவீங்க? கும்பகோணம் கோபால். பாண்டியராஜன் சார் கூட 3 பேரை மாற்றி ஏமாத்துவேன் நான். ஒரு பக்கம் தாத்தா பாட்டி, ஒரு பக்கம் அப்பா. ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இன்னும் 2 அப்பா, 2 அப்பா ஒரு தாத்தா பாட்டி. ஓகே, இந்த பாண்டியராஜன் சார். இப்போவுமே அதை சொல்லுவீங்களா? இல்லை அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். நிறைய வேரியேஷன், நிறைய இம்பார்ட்டன்ஸ் அந்த டைமில். ஓகே, அந்த கேரக்டருக்கு வில்லன்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் தெரில. ஓகே, நீங்கள் அதிகமாக வந்து இப்போ வந்து நெகட்டிவ் ரோல்ஸும் பண்ணுறனால வில்லனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மிஸ் பண்ணுற ஆள்னா யாரை சொல்லுவீங்க? ரகுவரன் சார். உண்மையாக நினச்சேன், ஹார்ட் கோராக நினச்சேன். ரகுவரன் சார் தான், வேறு யாருமே இல்லை. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? நான் கூட நடிச்சிட்டேன், எனக்கு சார் தெரியும் நல்லாவே, நிறைய பழகியிருக்கேன். ஐ கான் சே ஐ மிஸ் ஹிம், பட் த கிரேட் லெஜண்ட். நான் லக்கி நான் அப்படி சொல்லுவேன். லக்கி தான் நீங்கள். லக்கி, அவர் பையனாவே ஆஹா பண்ணேன். உங்கள் கேரியரை ஆக்டர், அந்த ஆக்டரில் இவ்வளோ நாள் ஜேர்னி பண்ணி இதிலேருந்து ஒரு விஷயத்த என்னால் நான் கற்றுக்கிட்டேன், என்ன அறியாமே நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து எப்போயுமே எனக்கு வந்து இது வரைக்கும் நான் யார்ட்டையுமே சொல்ல, அந்த விஷயம் எனக்கு அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரேம்ஸ். ஓகே, இல்லை நான் டெக்னிக்கலாக இல்லாமல் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கும்ல. சரி, நீங்கள் நடிப்பை நீங்கள் வந்துட்டு கற்றுக்கவே முடியாது, அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால தான் சம்டைம்ஸ் எந்த படம் உன்னோட ஃபேவரட் மூவின்னு கூட என்னால் சொல்லவே முடியாது. இந்த ப்ரொஃபஷன்லேருந்து நீங்கள் டேக்காகவே எடுத்துக்கிறது டெக்னிக்கலாக தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏன்னா நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஒரு பெஸ்ட் ஆக்டராகவே மாற முடியும். ஓகே, லாஸ்ட் ஒன் கொஸ்டின். டான்ஸ் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இன்றைக்குமே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நான் நினச்சதே இல்லை. ஓகே, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சதும் இல்லை. ஓகே, லாஸ்ட் ஒன்று. எதிர்காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான படத்தில் நடிக்க போகிறீங்கன்னு ஏதாவது கனவோட நீங்கள் இருக்கிறது? எனக்கு ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஃபேண்டசி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஓகே, ஆக்ஷன் ஃபேண்டசி. என்னுடைய எக்ஸ்ட்ரீம் லவ் வந்துட்டு ஆக்ஷன் ஃபேண்டசி. ஓகே, நீங்கள் நடித்ததுலேயே ரொம்ப, அதாவது நான் இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கு கரெக்டான எப்படி ரிசல்ட்ஸ் கிடைக்காம இருக்கும்ல, அந்த இடத்துல அந்த மாதிரி படம்னா எதை சொல்லுவீங்க? படம்னு சொல்ல, அந்த கேரக்டராக ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணுறப்போ ஒரு ரெகக்னிகேட் கிடைக்கல அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் மேக்ஸிமம் நான் பண்ணது எதுவுமே எனக்கு கிடைக்காம பெருசாக இருந்ததும் இல்லை. நான் மாஸ்டருக்கு நான் ஷேவ் பண்ணேன், நான் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டேன், கொஞ்சம் உடம்பு லைட்டாக ஏற்றுனீங்க, குறைச்சேன். யங்காக விஜய் சேதுபதி அந்த மாதிரி யங்காகவே இருக்கணும், 17 வயசு பையன் ஜெயிலில் இருக்கிற பையனாக இருக்கணும், மாற்றினேன், எல்லாமே பண்ணேன். அதுக்கான ரெகனைசேஷன்ஸ் ஆடியன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னி வரைக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அது சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஹீரோவான சில படங்கள் பண்ணுறேன், அது நம்ம எஃபர்ட் போடுறது கிடையாது, நம்மளுடைய எஃபர்ட் நம்ம ஹீரோவாக. அதை நான் சொல்கிறேன், ஹீரோவை பண்ணும்போது உங்களுக்கு சில பவுண்ட்ரிஸ் இருக்கும், உங்களால் எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது. ஆனால் வில்லனாக பண்ணிங்கன்னா பவுண்ட்ரிஸே கிடையாது, யூ கேன் எக்ஸ்ப்ளோர் எனி திங். ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் ரொம்ப குட்டாக இருக்கலாம், செகண்ட் ஹாஃபில் நீங்கள் ரொம்ப பேடாக இருக்கலாம். ஹீரோவில் அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வில்லனாக பண்ணுறது லேபிள் பண்ணேன், இதுக்கு மாஸ்க் போட்டேன்,
மூஞ்ச மறைச்சேன், எல்லாரும் கலாச்சாங்க, என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க. மகேந்திரன் டெய்லியும் எந்திரிச்சு அவங்கள்ட்டே ஒரு விஷயம் சொல்லிக்கிறது அப்படின்னா என்னவா இருக்கும்? லவ் யூ சினிமா. ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா சின்ன விஷயம் கிடையாதுண்ணா. ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோம் அப்படின்னா ரீசன்லாம் தெரியாது. ஒரு அண்ணாவை பிடிக்குது, ஒருத்தவங்க சினிமா பிடிக்குன்னா சினிமா ஏன் பிடிக்குதுன்னு கேட்டால் கோவம் தான் வரும். ரீசனே லவ் இல்லை. அவ்வளோதான், அதுக்கு ரீசன்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் உங்களை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா பிடிக்கும். சின்ன வயசில் பார்த்தது, ஃபேமிலியோட பார்த்தது. அந்த கேரக்டர் எங்கள் வீட்டில் ஒரு வாழ்ந்த ஒரு கேரக்டர். அப்போ ரிலீஸ் ஆன எல்லா படத்துலையும் நீங்கள் இருப்பீங்க சின்ன பையனா, ஓகேவா? அதனால சொல்கிறேன், எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும் உங்களை. அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஒன்றுமே இல்லைனா கூட நீங்கள் கான்ட்ரவர்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அவர் எப்படின்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா? இது மாதிரி நம்ம பசங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஐ மீன் உங்களை பழகுனவங்களுக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். நம்ம சீக்கிரமாக உங்களோட எய்ம் வச்சுருக்கீங்களா, அடிச்சு தள்ளிட்டு நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். டைரக்ஷனையும் பண்ணி ஏமாத்திடாதீங்க நிறைய பேர்த்து மாதிரி. ஓகே, லேட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லேட். அப்பா என்ன சொன்னார் அதை பற்றி? திட்டினாரு, எதுக்கடா தேவையில்லாத வேலை செய்யறேன்னு. உண்மையான திட்டினாரு. ஏன்னா எல்லாருமே இதை சொல்றீங்க, நீங்க மட்டும் இல்லை, வேற எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நாங்கள் பார்த்துருக்கேன். இப்போ கூட எஸ்ஜே சூர்யா சார் வந்து கேட்டிருப்பாருன்னு சொன்னார் தனுஷ் சார். சார் ஏன் சார் டைரக்ஷன் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி அவரோட லாங்குவேஜில் கேட்டேன். அப்பாவும் அதான் கேட்குறேன், ஏன் அவ்வளோ கஷ்டமா டைரக்ஷன்? டைரக்ஷன் உண்மையாக ரொம்ப கஷ்டம். ஆமாம், வெரி டிஃபிகல்ட். உங்களை ரொம்ப ஈஸியாக உங்களை குறை சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிடுவாங்க எல்லாருமே. அது சேஃபே கிடையாது. ஏன் வந்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்துட்டு அவங்களால ரொம்ப சர்வே பண்ண முடியலன்னா அவங்களால அந்த ப்ளேம் தாங்கவே முடியாது. நீங்கள் ஆக்டராக இல்லாமல் ஆக்டராக நிறைய பெயின் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ஒரு டேரக்டர், ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டீமாக வந்து அந்த 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 பையனுக்கு அந்த மாதிரி ஒரு பெயின் நடந்திருக்கக்கூடாதுன்னு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கதை வந்து எழுதி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்? இல்லை, அப்படி தான் வந்ததா இல்லை. மாஸ்டர் சும்மா வரவே இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்களேன், சும்மா அதான் செம்ம மேட்ரு. அதெல்லாம் சும்மா வரல மாஸ்டர். அது என்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட லொக்கேஷனாக வந்துட்டு ஒரு 25 to 30 minutes என் பர்சனல் லைஃப் தான் பேசினார். ஃபஸ்ட் டைம் நான் லொக்கேஷனை பார்க்கும்போது என்ன ஆச்சு, ஏன் உனக்கு இப்படி நடக்குது. லைக் விழா அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கமலா தேட்டரில் லொக்கேஷனை படம் பார்த்துருக்காருமா விழா. நான் மேலே பாக்ஸில் நான் படம் பார்த்துட்டு இருந்தேன், கீழே உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. நான் அப்படி ரசித்த ஒரு ஆக்டர் தானே மகேந்திரன். ஏன் என்னாச்சு மகேந்திரன்? இல்லை, எங்களுக்குமே அதுதானா. இப்போ நான் வந்து மகேந்திரன் நான் எங்கேருந்து வந்தேன், இப்போ வந்தது இல்லை, ஃபேமிலியிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க. அது நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, அது சும்மா கிடையாது, வந்தாச்சு. ஏன் இந்த ஃபீல்டில் உங்களை எல்லாருமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பிரதர். அதான் பெரிய பிரச்சனை. ஏன் சின்ன வயசில் அக்செப்ட் பண்ணி இப்போ வந்ததுக்கு பண்ண மாட்டாங்க பிரதர். ஓகே, பண்ண மாட்டாங்க. நானும் இந்த கொஸ்டினை நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டேன். அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ஆனால் கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்ன கஷ்டமாக அந்த அப்படி ஒரு கொஸ்டின் வச்சா ரொம்ப கோவம் தான் வரும் எனக்கு. எக்ஸ்ட்ரீமாக அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் காண்டே. இல்லை, உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருதுன்னா எங்களுக்கே தெரியுது. ஏன்னா இப்போ நாங்கள் இருக்கோம், ஒரு கேமரா வருது, ஒரு ஷூட் கேட்குறோம். அதோட ப்ராசஸ் என்னென்னா பெரிய ப்ராசஸ். ஒன்றும் இல்லை, ஒரு பர்த்டே இருக்குன்னா கூட நாங்கள் அவ்வளோ தூரம் போய் கேட்குறோம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா அவ்வளோ இருக்குது. அப்போ சினிமாங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய உழைப்பு போட்டு சின்ன வயசுலேருந்து இப்படி வந்துட்டு மேபி யாராவது பர்சனல் வென்ச்சன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா? நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன். நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை நான் வந்து ரொம்ப தெளிவாக நான் எல்லா ஸ்டேஜ்லையும் நான் சொல்லுவேன். இப்போ கூட நான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எனக்கு என்னோட எக்ஸ்ட்ரீம் டார்கெட் என்னுடைய மக்கள் மட்டும்தான், என்னோட ஆடியன்ஸ் மட்டும்தான். அவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதையுமே நான் ஃபீல் பண்ணதே கிடையாது, பயப்படவும் மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், அவங்க நினச்சாதான் நான் ஸ்டாரு, அவங்க நினச்சா மட்டும்தான் நான் கீழே போக முடியும், அவங்க நினச்சாதான் மேலே வர முடியும். அந்த ஆக்சஸ், அந்த பவரே அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் யாருக்காக உழைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள்? நான் அவங்களுக்காக மட்டும்தான் நான் உழைக்கணும். நான் அதை உழைச்சிட்டு போகிறேன். யூ காட் இட். இன்றைக்கி எனக்கு படம் வரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன், நாளைக்கு வரலன்னு நான் வருத்தப்பட மாட்டேன். பட் வந்தே தீருன்றது ஒன்று இருக்குல்ல, அது வரும்போது நான் யாரை நான் காமிச்சிடுவேன். அவ்வளோதான் என்னுடைய தாட். ஆனால் நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஒரு இது வச்சுருக்கீங்களா, எங்களுக்கு அப்படி உங்களை பார்க்கவே தோணலை. ஏன்னா மேபி உங்கள் பிரச்சனை இருக்குது சொல்லலாம். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் சன் டிவியில் படம் பார்த்தா நாங்கள் உங்களை பார்த்தது. தேட்டர்லாம் கிடையாது. ஓப்பனாக சொன்னேன்னா நான் உங்களுக்கு தேட்டரில் பார்த்தேன் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். காசு கிடையாது. அன்றைக்கி இருந்த சோர்ஸே வேறு. அன்றைக்கி ஓப்பனாக சொன்னால் நாட்டாமன்னு ஒரு படம் வந்தப்போ சன் டிவியில் எல்லோரும் உட்காந்து பார்ப்பாங்க. அப்படி தான் உங்களுக்கு பார்த்து தெரியும், ஓகேவா? அதனால் எங்களோட சப்போர்ட் அந்த டைமில் யாராவது பண்ணாங்களோ அவங்களோடது எப்போதுமே இருக்கும்.
நீங்கள் நல்லா பண்ணணும், நிறையா படம் பண்ணணும். நானும் உங்களோட நிறையா ஜேர்னி பண்ணணும். உங்களுக்கு நான் ஓப்பனாக சொல்லணும்னா நான் உங்களோட நிறைய ஜேர்னி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்ன ப்ரமோஷன்ஸ் ஆகட்டும், என்ன இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக ஒரு பிரதராக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணலாம் எதுனாலுமே, ஓகேங்களா? நானும் எனக்கு தெரிஞ்ச டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நல்லதாக யாராவது ப்ரொடியூசரோடு இருக்காங்க அப்படின்னா நான் உங்களோட நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா நீங்களே ஓப்பனாக சொல்லிட்டீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் பெரிய படத்தில் நெக்ஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் எனக்கு தரணும். அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. இதை நான் எப்பயும் மறக்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பெரிய விஷயம். அதனால் நானும் கூடிய சீக்கிரத்தில் பெரிய ஸ்க்ரீனில் உங்களை ஒரு வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளில் நானும் ஒரு விஷயத்தோடு வரேன், பார்ப்போம். என்னை தாண்டி நீங்களும் ரொம்ப நல்லா வாங்க. கண்டிப்பாக, நான் ரொம்ப நன்றி. அவ்வளோதான் நான் கேட்குறேன். இட் இஸ் நாட் அபவுட் நான் மட்டும். நீங்களும் ரொம்ப நல்லா வாங்க, அங்கே முட்டி போட்டுருக்கிறவரும் ரொம்ப நல்லா வாங்க. தயவு செஞ்சு நல்லா வாங்க. இன்னும் லைக் நீங்கள் எல்லோரும் உங்கள் லைஃப்பை கான்சன்ட்ரேட் பண்ணுங்களேன். எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னா நம்ம அப்புறம் நிறைய பேர் கை கொடுத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.